திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 854, அதிகாரம் இகல். ஒரு வீட்டில் மாமியார் மருமகளிடையே எதற்கெடுத்தாலும் வாக்குவாதமும் சண்டையும் நடைபெறுவது வழக்கம். ஒருவர் மீது ஒருவர் சிறிதளவும் அன்பில்லாமல் வெறுப்புடனே வாழ்ந்து வந்தனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு நாள் மருமகள் ஒரு துறவியை சந்தித்து ஆலோசனை கேட்கச் சென்றார். துறவியிடம், சுவாமி, என் மாமியார் கொடுமை தாங்க முடியவில்லை. என்னை உங்கள் மகளாக பாவித்து இதற்கு ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று மன்றாடினார். அதை கேட்ட துறவி, இப்படிப்பட்ட மாமியார் உயிருடனே இருக்கவே கூடாது. அவர்கள் ஒழிய வேண்டும். உடலில் சிறுக சிறுக பரவி உயிரை போக்கும் மருந்து ஒன்றை தருகிறேன். அதை உன் மாமியார் சாப்பிடும் உணவில் கலந்து கொடு. 6 மாதத்தில் அவர் இறந்து விடுவார். அதுவரையில் யாருக்கும் சந்தேகம் வராதபடி நீ உன் மாமியாரிடம் அன்பாக நடந்து கொள்வது போல நடி. உன் மீது கொலைப்பழி வராது என்றார். அவ்வாறே செய்ய ஆரம்பித்தாள் மருமகள். துறவி கொடுத்த விஷ மருந்தை மாமியாருக்கு உணவில் கலந்து கொடுக்க ஆரம்பித்த நாள் முதல் மாமியார் என்ன திட்டினாலும் பொறுத்து கொண்டு கனிவாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டாள். மருமகளின் நடத்தையில் மாற்றத்தை கண்ட மாமியார், நான் மட்டும் எதற்கு அதிகார தோரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவரும் மருமகள் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தார். இப்படியே 4 மாதங்கள் ஓடின. மாமியார் மருமகளுக்கிடையே இருந்த பிரச்சனை முற்றிலும் ஒழிந்தது. ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த ஆரம்பித்தனர். மருமகள் மீண்டும் துறவியிடம் ஓடினாள். சாமி, எங்களுக்குள் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. என் மாமியாரின் மீது மிகவும் அன்பாக இருக்கின்றார். எப்படியாவது என் மாமியார் உடலில் பரவி வரும் விஷத்தை அகற்ற மருந்து கொடுங்கள் என்று கெஞ்சினார். அதற்கு துறவி, மகளே, நான் உன்னிடம் கொடுத்தது விஷ மருந்து அல்ல. அது வைட்டமின் கலந்த நல்ல மருந்துதான். உண்மையான விஷம் உன் மனதிலும் உன் மாமியார் மனதிலும் தான் இருந்தது. அதை போக்கவே இந்த அன்பு வைத்தியத்தை நான் பரிந்துரை செய்தேன் என்றார். துன்பங்களுள் மிக கொடிதானது துன்பம் மன வேறுபாடு. ஒருவரது உள்ளத்தில் மன வேறுபாடு இல்லை என்றால் அது அவருக்கு இன்பங்களுள் சிறந்த இன்பத்தை தரும் என்பதை இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனதால் வெறுத்தால் துன்பம், அன்பு செலுத்துதலே இன்பம்.